குட் மார்னிங் ஸ்ரீஜா. தயவு செஞ்சு என்கிட்ட பேசாத. ஸ்ரீஜா, நான் என்ன பண்ணுவேன்? என் மேல கோவப்படுற? நீ ஒண்ணும் பண்ணல விஷால், விடு. எனக்கு கொஞ்சம் தனியா தான் விட ப்ளீஸ். இது பாரு, நேத்து கரண்ட் கட் ஆச்சு. நீ என்ன நினைச்சுதான் நான் அவகிட்ட பாடுனேன். நீ தானே வரேன்னு சொன்ன. கதவை தட்டினதும் நீ தானே நினைச்சிட்டேன். அந்த நேரத்துல இசை வருவான்னு எனக்கு எப்படி தெரியும்? என்ன நம்ப மாட்டியா? சரி, நான் உன்னை நம்பணும்னா இசை கையில போட்டிருக்கிற அந்த நிச்சயதார்த்த மோதிரத்தை கழட்டி கொடு. அப்ப நான் உன்னை நம்புறேன். சரி, இதோ வரேன். மாப்ள, வாங்க மாப்ள, வாங்க. குட் மார்னிங். இசைய கொஞ்சம் வர சொல்ல முடியுமா? நீங்க இசையை பார்க்கறதுக்காக தான் வந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு குட் மார்னிங் சொல்றதுக்காக வந்திருக்க போறீங்க? இசை உள்ளதா இருக்கா? இசை பாருங்க, உங்க இசை வந்துட்டா. மாப்ள காலையிலேயே உன்னை பாக்கிறதுக்காக வந்திருக்காருமா. அதுவும் உனக்கு குட் மார்னிங் சொல்றதுக்காக வந்திருக்காரு. உள்ள வாங்க மாப்ள, வாங்க. அப்பா, மாப்பிள்ள வந்திருக்காரு. வணக்கம் தம்பி, வாங்க. வணக்கம். நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருங்க. அப்பா, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். உள்ள வாங்க. ஐயோ தாத்தா, சித்தப்பா, அவருக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு அவரா கற்பனை பண்ணிக்கிட்டு ஏதாவது பேசுறாரு? என்னைக்காவது ஒரு நாள் நான் நல்லா கோவப்பட போறேன். சரி, இருங்க இருங்க. அவர் மேல எதுக்கு கோவப்படுறீங்க? நீங்க என்ன கட்டிக்க போறவர் நினைச்சு அவர் என்னவோ பேசிட்டாரு, விடுங்க. சரி, எதுவும் பேசாம உன் கையில இருக்கிற மோதிரத்தை கழட்டி கொடு, நான் வாங்கிட்டு போயிடுறேன். காலையிலேயே வந்து மோதிரத்தை கேக்குறீங்க? சரி சரி, இருங்க, கழட்டி தரேன். எங்க போயிட போறாங்க? நீ இத நேத்தே கழட்டி கொடுக்கறேன்னு சொன்னல. இங்க பாருங்க, நேத்து நைட்டு பத்தி மட்டும் பேசாதீங்க. நேத்து நைட்டு ஏன் அப்படி பண்ணீங்க? ஹலோ ஹலோ ஹலோ, நேத்து நைட்ட பத்தி நீ பேசாத. எதுக்கு என் ரூமுக்கு அந்த நேரத்துல நீ வந்த? உன்னால எல்லாரும் முன்னாடி நான் அசிங்கப்பட்டுட்டேன். ஐயோ, நானும் தான் அசிங்கப்பட்டேன் அத்தை முன்னாடி. எதுவும் பேசாத, மோதிரத்தை கழட்டி கொடு. இப்போ எப்படி கழட்ட முடியும்? இந்த பாரு, நீ என்ன செய்வ ஏது செய்வன்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு இப்போ மோதிரம் வேணும், அவ்வளவுதான். கழட்டி கொடு, குடு சீக்கிரம், வேகமா. ஒரு நிமிஷம். கழட்டு கழட்டு. சரி, ரொட்டேட் பண்ணு. என்னால மோதிரத்தை கழட்ட முடியல. ஐயோ, உண்மையிலேயே சொல்றேன், கழட்ட முடியல. ஏய், நான் சும்மால சொல்லவே இல்ல. ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனா டைட்டா இருக்கு. மோதிரத்தை கழட்டவே முடிய மாட்டேங்குது. சரி, நீ என் கூட வா, நான் கழட்டிக்கிறேன். வாங்க தம்பி, வணக்கம். ஆனா இவங்க கையில மோதிரம் டைட்டா மாட்டிக்கிச்சு, கொஞ்சம் கழட்டி கொடுக்கணும். அப்படியே தம்பி, அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல, கழட்டிடலாம். போ, உட்காரு. அண்ணா, ஒரு நிமிஷம். சரிம்மா. கண்டிப்பா மோதிரத்தை கழட்டி ஆகணுமா? ஏய், இங்க வந்து என்ன சரி இப்படி சரி, கேக்குற? இருங்க. இல்ல, தெரியுது. வீட்ல யாராவது பார்த்து நிச்சய மோதிரம் எங்கன்னு கேட்டாங்கன்னா அப்புறம் உங்களுக்கு தான் பெரிய பிரச்சனை. அதான் சொல்றேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போய் உட்காரு. போ போ. எந்த கைமா? காட்டுமா. பார்த்து. அப்படியே இருமா. பார்த்து. கழட்ட முடியல, டைட்டா இருக்கு. கட் பண்ணி எடுத்துடலாம். வலிக்குது. கொஞ்சம் பொறுத்துமா. விடுங்க. தம்பி, ரொம்ப டைட்டா இருக்கு தம்பி, கட் பண்ண முடியல. அண்ணா, இப்படி சொன்னா எப்படிண்ணே? எப்படியாவது கழட்டி கொடுங்க. கேஸ் வச்சு கட் பண்ணி எடுத்துடலாமா? என்ன? அதெல்லாம் வேணாம். சரிண்ணே, எப்படியாவது கழட்டி கொடுங்க. என்ன வேணாலும் பண்ணுங்க. வேணாமே, ப்ளீஸ். ஐயோ கடவுளே, பிள்ளையாரப்பா, என்னை காப்பாத்து.
அம்மா அண்ணா அண்ணா, அண்ணா, நிறுத்துங்கண்ணே. விஷால் அ. இசை இங்க என்ன பண்றீங்க? அம்மா அது அது வந்து விஷால் என்னப்பா ரெண்டு பேரும் இங்க இருக்கீங்க? எப்ப வந்தீங்க? அது வந்துமா அது காலையிலேயே ரெண்டு பேரும் இங்க வந்திருக்கீங்க. என்கிட்ட கூட எதுவுமே சொல்லலையே நீங்க. அது வந்து அது நாங்க இங்க ஏன் வந்தோம்? என்னடா பதிலையே காணோம்? அத்தை அது ஒண்ணும் இல்ல அத்தை. நான் ஒரு வளையல் கேட்டேன் அவர்கிட்ட. அத அவர் வாங்கி தரேன்னு சொல்லி நீங்க கூட்டிட்டு வந்தாரு. ஓ வளையல் என்ன சைஸ்ன்னு தெரியாதா? அதான் நாங்க நகை செய்யறவர்கிட்ட கேட்கலான்னு சொல்லி இவர்கிட்ட வந்தோம். அவ்வளவுதானா? அதான் என்ன பார்த்த உடனே திரு திருன்னு முழிக்கிறானா? ஆ, ஆமா அத்தை, ஆமா ஆமா. ஏய் வாய மூடுங்க. இத சொல்றதுக்கு ஏண்டா தயங்குற? இன்னும் பேச வேணாம். நல்ல விஷயம் தானே. இசை கேட்டு நீ வாங்கி தரலனாதான் நான் உன் மேல கோவப்படுவேன். சரி வாங்க, நானே வாங்கி தரேன். வாங்க. ஏன் அம்மா கிட்ட மாத்தி சொன்னேன்? நான் உண்மையை சொல்லிருப்பேன்ல. லூசு, நிச்சய மோதிரம் தான் கழட்ட வந்தேன்னு உண்மையை சொல்ல முடியுமா? உங்களை காப்பாத்துறதுக்காக தான் நான் இப்படி சொன்னேன். உங்க அம்மா உங்களை தப்பா நினைக்க கூடாதுன்னு தான் நான் இப்படி சொன்னேன். ஆமா, ஏதாவது சொல்லிட்டு உனக்காக தான் சொன்னேன்னு சொல்லு. உன்னால எனக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. வா